ஒரு வீடு கட்ட எப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பயன்படும் சவுக்கு கழிய வீடு கட்டி முடிச்சுட்டு பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதை சுலபமாக மறந்துடுறோமோ, அதே மாதிரி குடும்பங்கிற கட்டுமானத்தை கட்ட ஒவ்வொரு நிலையிலையும் ஏந்தி பிடிச்ச எங்களுடைய இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பை புறந்தள்ளிட்டு அவளையும் ரொம்ப சுலபமாக மறந்துடுறோம். இப்போ தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு பண்டிகை காலம் வந்துருச்சுன்னா போகிறோம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விடுமுறை. ஆனால் எங்களுடைய இல்லத்தரசிக்கு மட்டும் ஓவர் டைம். கார்த்தால ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா போகிறோம். இட்லி வடை எல்லாம் ரெடியா அப்படின்னு அதிகாரம் பண்ணி மூக்கு முட்டை தின்னுட்டு மல்லாக்கப்படுத்து காலாட்டிக்கிட்டே பட்டிமன்றம் பார்க்க போயிடுவாங்க. பட்டிமன்ற தலைப்போ இல்லத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனா இல்லத்தரசியான்னு. இந்த அடுப்பங்கரையில் அப்பளக்கரண்டியோட எங்கள் ஆள் கேட்டுட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவா பாருங்க. அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் வழியை நாம் உணர்ந்தால் ஒரு இதிகாசமே எழுதலாங்க. இப்போ கூட பாருங்க, நான் இங்கே சென்னையில் வந்து பேசுறதுக்கு கார்த்தால 4 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினோம். ஆனால் எங்களுடைய இல்லத்தரசி அதிகாலை 2 மணிக்கே எழுந்திருச்சு எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தா. ஒருவேளை நான் நல்லா பேசிட்டேன்னா நடுவர்கள் கேட்பாங்க, உனக்கு இதை தயார் செய்ய யார் உதவியாக இருந்தா அப்படின்னு. இப்போ நானும் கூச்சமே இல்லாமல் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒளிப்பதிவாளர் கனக்கச்சிதமாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய இல்லத்தரசிகளுடைய புன்னகையை படம் பிடித்து காட்டி விடுவார். நண்பர்களே, அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கும் பெருந்தன்மையை நாம் என்றுமே மதித்ததில்லை. இப்போ கூட அவகிட்ட போய் கேட்டு பாருங்க, அமெரிக்கா அதிபர் யாரு அப்படின்னு. ஒருவேளை அவளுக்கு தெரியாம போகலாம். அதனால சிந்து பைரவியில் வர சிவக்குமார் மாதிரி ஞான சூனியோன்னு அவளை திட்டாதீங்க. எப்போ உங்களை கரம் பிடிச்சாலோ அன்னிலேருந்து அவளுடைய உலகத்துல நீங்க ஒருத்தர் தாயா அவளுடைய அதிபர். நிதியமைச்சர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக போடுற பட்ஜெட்ல வேணா துண்டு விழலாங்க. ஆனால் எங்களுடைய இல்லத்தரசி தன் வீட்டு மக்களுக்காக போடுற பட்ஜெட்ல என்னைக்குமே துண்டு விழுந்ததில்லை. அவளுக்கு பாகுபலியில வர ராஜமாதாவெல்லாம் தெரியாதுங்க. எப்போ தன் பிள்ளையை இவளுக்கு கணவனாக கொடுத்தாலோ அப்போலேருந்து அவளுடைய மாமியார் தாங்க இவளுடைய ராஜமாதா. ஹனுமான் இலங்கையில் சீதையை பார்த்து விட்டு ராமனிடம் சீதையின் பெருமையை பற்றி சொல்றார். உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ்த்து ஒருத்தியாகி தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தால் வன் குலம் குற்றுக்கு இந்த வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்ன செய்வது எம்மோய். ராமா, என்ன பெருமை தெரியுமா அந்த சீதைக்கு? உங்க குலத்தை வாழ்விச்சிருக்கா. அங்க போய் ராவணனுக்கு பத்னி ஆக மாட்டேன்னு சொல்றாப்ப ராவணனை பார்த்து உங்க குலத்தை வாழ்விச்சிருக்கா. அவ அப்பா குலத்தை வாழ்விச்சிருக்கா. இப்படி கடத்தி வச்ச ராவணனை யமனுக்கு ஆகுதி கொடுத்துட்டு இருக்காளே, யமன் குலத்தை வாழ வைத்தாள். அதே போல நம் குலத்தை வாழ வைக்கும் நம் ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் அந்த சீதைக்கு நிகரானவர்களே. அப்பேற்பட்ட அந்த இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பையும் அந்த இல்லத்தரசிகளையும் மறத்தல் தகுமோ?